அன்பு நண்பர்களே, இனிய வணக்கம். இன்று காலையில் 7 மணி இருக்கும். காலிங் பெல் சத்தம் கேட்டு நான் வெளியே வந்து பார்த்தா, என்னுடைய 2 நண்பர்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தாங்க. வந்தோனே அவங்கள வெல்கம் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு, கொஞ்சம் சிரம பரிகாரம் முடிஞ்ச உடனே, வெளியில போய் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டோம். சரி போலான்னு சொன்னா, நேரா நாங்க எல்எம்டபிள்யூ பிரிவில் உள்ள ஆனந்தாஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்தோம். இது மிகவும் பழமையான கடை. ஒரு 22, 23 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த இத அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. நேரா வந்தோம். வந்தவங்க என்னுடைய நண்பர்கள் பார்க்கிங் ஸ்பேஸ பார்த்தோன்னே மலைச்சு போயிட்டாங்க. "இவ்வளோ பார்க்கிங் ஏரியாவா?" அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருடைய முகப்பு தோற்றத்த பார்த்தாங்க. எவ்வளோ நீட்டா இருக்கு. அ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்து பார்த்தாங்க. உள்ள கேஷ் கேஷ் செக்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்துட்டு போனாங்க. அங்க போனோனே கடைசியில அங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீட்டா, ரொம்ப கூட ஒரு ஒரு சின்ன சுகாதார குறைவெல்லாம் இல்லாம ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் நேரா நான் ஏசி ரூமுக்கு போனாங்க. நான் சொன்னேன், "வேண்டாம், வேண்டாம் நம்ம ஏசி ரூமுக்கு போலான்னு" கூட்டிட்டு போனேன். ஏசி ரூமுக்குள்ள போன உடனே, அங்க போய் பார்த்த உடனே, அந்த ஏசி ரூமோட அப்பியரன்ஸ பார்த்தோனயே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. "உணவின் தரம் எப்படி இருக்குன்னு?" கேட்டாங்க. "இதான் இப்ப ஏசி ரூம். நீங்க பார்க்குறீங்க. உட்காருங்க பார்க்கலாம். சாப்பிடும்போது சொல்லுவீங்கன்னு" சொன்னேன். நாங்க உட்கார்ந்தோனே முதல்ல வடை ஆர்டர் பண்ணோம். வடை வந்தது. வடைங்கிறது சரியான கிரிஸ்பியா இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் நல்ல தேங்காய் சட்னி குடுப்பாங்க. வடை. வடை சாப்பிட்டு முடிச்ச உடனே அவரு எந்திரிச்சு கை கழுவிட்டு வரேன்னு போனாரு. நான் ஆவலை அடக்க முடியாம எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது. அப்புறம் அவரும் அவருடைய போர்ஷன சாப்பிட்டு முடிச்சாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே அடுத்த செகண்டு அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கும்போது, அவர் சொன்னாரு, "சரி ரோஸ்ட்டு சொல்லுவோம்" அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்கேருந்து நாங்க ரோஸ்ட் ஆர்டர் பண்ணோம். இதோ பாருங்க ரோஸ்ட் வந்துருச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நேத்துமல்ல. இது ஆரம்பத்திலேருந்தே இந்த குவாலிட்டி இப்படி தான் மெயின்டெயின் பண்றாங்க. குடுக்குற சைட் டிஷ்ஷும் இப்படி தான் மெயின்டெயின் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேரு வெறும் அந்த சிகப்பு சட்னிய அப்படியே எடுத்து குடிக்கிற அளவுக்கு கூட இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி வந்தது. காஃபியினுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் டு ஆனந்தாஸ் உரிமையாளர்களுக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.